بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார், என்னாலுமே தீய வழி தன்னிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார். ஏனென்று கேட்க எவர் நாடினார், அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاء المعذرون من الأعراب ليؤذن لهم وقعد الذين كذبوا الله ورسوله سيصيب الذين كفروا منهم عذاب أليم. ليس على الضعفاء ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج إذا نصحوا لله ورسوله. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சரித்திரத்தில் கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடத்திலே என்ன காரியங்களை செய்தார்கள் என்ற விஷயத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது வருடத்திலே துல்காதா மாதத்திலே மக்கா நகரத்தினுடைய வெற்றியை முடித்துக் கொண்டு மதீனா நகரத்துக்கு திரும்பி வருகிறார்கள். மதீனாவுக்கு திரும்பி வந்தது முதல் பல காரியங்களை செய்கிறார்கள். மக்கா நகரத்திலே எப்படி சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய சிலைகளையும் அதற்குரிய வணக்கஸ்தலங்களான கோயில்களையும் இடித்து அந்த மக்களை நேர்வழியின்பால் அழைத்தார்களோ, அதே போல மதீனாவுக்கு வந்ததிலிருந்து ஏறக்குறைய 5 மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய சுற்று வட்டாரங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான சிலைகள், அவற்றினுடைய வணக்கஸ்தலங்களான கோயில்கள், இது போன்றவைகளை எல்லாம் உடைத்து அந்த மக்களை பணிய வைத்து அவர்களை மனப்பூர்வமாக முஸ்லிம்களாக மாற்றி அந்த புனித பூமியை பரிசுத்தமான பூமியாக மாற்றுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுத்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிலையை உடைத்து வருவதற்காக வேண்டி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே 150 வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி கருப்பு கொடியையும் வெள்ளை கொடியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள்.
அந்த கொடிகளை ஏந்தியவர்களாக சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் அந்த படை வீரர்களும் அவர்கள் தங்களுடைய பணியை செய்வதற்காக வேண்டி அந்த இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9, அதாவது ஹிஜ்ரி 9வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் என்பதாகும். இவர்கள் அந்த லுத்தை என்ற சிலையை நோக்கி போய்கொண்டிருந்த போது அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தினுடைய தலைவர் அதி இப்னு ஹாத்தம் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகிறார். ஷாம் தேசத்தை நோக்கி ஓடுகிறார். இந்த நேரத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய படைபட்டாளங்களோடு சேர்ந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை உடைத்துவிட்டு அந்த மக்களை கைது செய்து அந்த பொருளாதாரங்களை எல்லாம் கனிமத்து பொருளாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த கனிமத்து பொருட்களிலே கைது செய்யப்பட்டவர்களிலே அந்த அதாவது அதி இப்னு ஹாத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதருடைய சகோதரி ஒருவர் இருக்கிறார். அந்த சகோதரி ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அவர் மிகவும் பாவப்பட்டவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் அவருடைய சகோதரர் அதி இப்னு ஹாத்தம் தான். அவரும் ஷாம் தேசத்தை நோக்கி ஓடிவிடுகிறார். எனவே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு இரக்கம் உள்ளவர் என்பதாக நான் கேள்விப்பட்டேன். எனவே இந்த மூதாட்டியின் மீது நீங்கள் இரக்கப்படுங்கள் என்பதாக சொல்லி காட்டி தங்களுடைய நிலைமையை அவர் சொல்லி காட்டுகிறார். அதாவது என்னுடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டார். என்னுடைய சகோதரராகிய அதி இப்னு ஹாத்தம் அவரும் இந்த ஊரை விட்டு ஓடிவிட்டார். என்னை பாதுகாப்பதற்கோ பராமரிப்பதற்கோ வேறு யாருமே இருக்கவில்லை. எனவே என்னை பாதுகாருங்கள், எனக்கு விடுதலை வசாருங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு விடுதலை செய்து விடுகிறார்கள். விடுதலை செய்ததற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்தன்மை அபாரமானது. எனவே அந்த நபியினிடத்திலே நீ விடுதலையை பெற்று நீ எப்படி கால்நடையாக ஊருக்கு செல்வாய்? எனவே அவர்களிடத்திலே ஒரு வாகனத்தை கேள் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணியும், எனக்கு ஒரு வாகனம் தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், நான் எப்படி கால்நடையாக செல்வேன் என்று கெஞ்சிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தை கொடுக்கிறார்கள். வாகனத்தை வாங்கிய அந்த பெண்மணி நேராக தன்னுடைய ஊருக்கு செல்லாமல் தன்னுடைய சகோதரரை தேடி செல்கிறார். தன்னுடைய சகோதரர் அதி இப்னு ஹாத்தமை நோக்கி சென்ற அவர் அதி இப்னு ஹாத்தமை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய பெருமைகளை பற்றி எடுத்து சொல்கிறார். நான் எப்படி அவரிடமிருந்து வந்திருக்க முடியும்? நம்முடைய படையிடம், நம்முடைய கூட்டத்தாரிடமிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்க என்னுடைய பாவப்பட்ட தன்மையை பார்த்து அந்த பரிசுத்தமான நபி என்னை விட்டுவிட்டார்கள். நான் இப்படி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்பதற்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக நான் அவர்களுடைய பண்புகளை பார்த்தேன். அதனால் அவர்களின் மீது அன்பு கொண்டு நான் இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். நீ மதம் மாற தேவையில்லை, வேண்டுமென்றால் ஒரு தடவை வந்து பார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார், அதன் பிறகு உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள் என்பதாக சொன்னபோது அதி இப்னு ஹாத்திம் ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தார். அதி இப்னு ஹாத்திமை பற்றி நாம் ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நாம் படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை அவர் வருகிற போது அவருடைய கழுத்திலே தங்கச் சிலுவை ஒன்று, கனத்த ஒரு தங்கச் செயினிலே சிலுவை ஒன்று கோர்த்த நிலைமையிலே அந்த நேரத்திலும் தன்னுடைய கொள்கை பிடிப்புள்ளவராக நபியினுடைய சமூகத்துக்கு வருகிறார். ஆனால் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டது? அந்த கூட்டத்தாரெல்லாம் தோல்வியடைந்து கேவலப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெற்றி வீரராக கொள்கை பிடிப்புள்ளவராக இருந்தும் கூட அந்த மனிதர் தன்னுடைய கழுத்திலே இவ்வளவு பெரிய சங்கிலியால் ஒரு அதாவது சிலுவையை தன்னுடைய நெஞ்சின் மீது போட்டவராக வருகிறார் என்றால் அவரவர்களுடைய மத உரிமைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிட மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரிய போய் தான் அப்படி வந்தார். இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய சிலுவையை பார்த்தால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடும், அதனால சிலுவையை மறைச்சிக்கிறோம் என்று சொல்லி மறைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய கொள்கையை எடுத்து சொன்னார்களே தவிர அடுத்தவர்களுடைய மத உரிமைகளிலே எந்த நேரத்திலும் அவர்கள் தலையிட்டதே கிடையாது.
அதற்குரிய அதாவது அதை வணங்குவதில்லை என்ற ஒரு நிலை வருகிற போது கோவில்களை இடித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் அதற்குரிய ஜிஸ்யாவை வழங்க மாட்டோம் என்று சொல்வார்களே, ஆனால் அதற்குரிய எதிர்ப்புகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே தவிர அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மீது அத்துமீறல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கட்டவிழ்த்து விட்டது கிடையாது. அந்த வகையிலே அந்த அதி இப்னு ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அமர்கிறார். அமர்ந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பிறகு அந்த மனிதரிடத்திலே பேசுகிறார்கள். மா யஃபிர்ருக அயஃபிர்ருக அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹல் தஅலமு மின் இலாஹின் சிவல்லாஹ். இந்த மனிதரை பார்த்து அதி இப்னு ஹாத்தமை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் ஓடுகிறாய்? ஷாம் தேசத்தை நோக்கி ஓடினாயே, எதற்காக ஓடுகிறாய்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும் என்ற பயத்திலே நீ ஓடுகிறாயா? உனக்கு தெரியாதா அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே வணக்கத்திற்குரியவன் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று சொன்னபோது அவர் எதுவுமே பேசவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பேசினார். இன்னமா அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தஃபிரு அய்யுகால அல்லாஹு அக்பர் ஃபஹல் தஅலமு ஷையன் அக்பரு மின் அல்லாஹ். அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே என்று நினைத்து நீ ஓடுகிறாயா? அல்லாஹ்வை விட மிகப்பெரியவன் வேறு யாராவது இருப்பது உனக்கு தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த மனிதர் இல்லை என்று சொன்னார். முந்திய கேள்விக்கும் இல்லை என்று சொன்னார், இரண்டாவது கேள்விக்கும் இல்லை என்று சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்துவர் தான். கிறிஸ்துவராக இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வை விட மிக பெரியவன் வேறு யாரும் இல்லை என்பது அவருக்கு தெரிகிறது. எனவேதான் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அவருக்கு தெரிகிறது. காரணம் அவர்களுடைய அடிப்படை கொள்கை அதுதான். ஆனால் இடையில ஏற்பட்ட, அதாவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்பதெல்லாம் பின்னால் ஏற்பட்ட ஒரு கொள்கைகள். 3 தெய்வ கொள்கை இருக்கிறதே, அதெல்லாம் பின்னால் ஏற்பட்டவை. உண்மையான கிறிஸ்துவர்களுடைய கொள்கை ஓரிரை கொள்கை தான். இந்த அடிப்படையில அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில இருந்த அந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு அந்த ஆழமான உள்ளத்திலே கிடக்கக்கூடிய அந்த கொள்கை வெளியே வருகிறது. அவர் சொல்லுகிறார், இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹு அக்பர் என்பது நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாரும் அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர மிக பெரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஃபைன்னல் யஹூத மக்லூபுன் அலைஹிம் ஃபைன்னன் நஸாரா ضالون. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லக்கூடியது கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக யஹூதிகள் அவர்கள் மீது கோபங்கள் உருவாகி இருக்கின்றன, அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்கள். நிச்சயமாக நசாராக்கள் அவர்கள் வழிகட்டவர்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், ஃபைன்னி ஹனீஃபுன் முஸ்லிம், நிச்சயமாக நான் அந்த யூதர்களிலோ அந்த நசாராக்களிலோ உள்ளவன் அல்ல, மாறாக நான் நேர்வழி பெற்ற ஒரு முஸ்லிமாக மாறிவிட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசமாகிறது. அவர் ஒரு பெரிய கூட்டத்தாருடைய தலைவர், அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனவே சந்தோஷப்படுகிறார்கள். அதன் பிறகு ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டிலே விருந்தாளியாக தங்க வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை இங்கே கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டிலே அந்த அதி இப்னு ஹாத்தமை தங்க வைக்கிறார்கள். விருந்தாளியாக தங்க வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தங்க வச்சதே பெரிய விஷயம், சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம், அந்த வீட்டுல அடைக்கலம் வாங்கி கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சு சும்மா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தான் அந்த காலத்து மனிதர்களுடைய உள்ளங்களை சாதாரணமாக இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்புகள் தான் அவர்களை சாறை சாறையாக இஸ்லாத்திலே கொண்டு வந்து நுழைய வைத்தது. இந்த நிலையை நாம் புரிய வேண்டும். செல்வத்தை கொடுத்தோ அல்லது ஒரு மனிதரை மிரட்டியோ இஸ்லாத்தை கொண்டு வர முடியாது. மாறாக அவருடைய கொள்கையை கொண்டு வந்து திணிக்க முடியாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய பரிவும் அற்புதமான நடவடிக்கைகளும் தான் அந்த மக்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டிலே விருந்தாளியாக தங்க வைத்தது மட்டுமல்லாமல் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு காலையிலும் மதிய நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை சென்று
அந்த அதி இப்னு ஹாத்தமை சந்திப்பார்கள். சந்தித்து, அதியே உனக்கு ஏற்பட்ட வசதிகள் எப்படி இருக்கின்றன, எப்படி இருக்கிறாய், உணவெல்லாம் நன்றாக இருக்கிறதா, உன்னுடைய வசதிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, நீ என்ன கஷ்டப்படுகிறாய், இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்து விட்டு வருவார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை சரியான முறையிலே புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யா அதி இப்னு ஹாத்திம் அலம் தக்கன் ருகூசியா, அதாவது அதி இப்னு ஹாத்திமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அழைத்து கேட்டார்கள், நீ சந்திரன்களையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் நீ வணங்கக்கூடியவனாக இருக்கவில்லையா? இந்த மனிதர் சொன்னார், ஆம், அந்த விஷயங்களை நான் வணங்கக்கூடியவன் தான், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு கேட்கிறார்கள், உன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே படை பட்டாளங்களை திரட்டி கொண்டு செல்கிற போது போரிலே கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கனிமத்து பொருள் இருக்கிறதே, அந்த கனிமத்திலே 4 ஒரு பகுதியை நீ சாப்பிடவில்லையா? அந்த மனிதர் சொன்னார், ஆமா, நான் தலைவன் என்ற அடிப்படையில் அதை சாப்பிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், கனிமத்து பொருள் ஹலாலாக்கப்பட்டது. ஆனால் மற்ற எந்த கூட்டத்தாருக்கும் கனிமத்து பொருள் ஹலால் அல்ல. அப்படி இருக்க இந்த அதி இப்னு ஹாத்திம் கனிமத்து பொருளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் கேட்கிறார்கள், நீ கனிமத்து பொருளை சாப்பிடவில்லையா? ஆம். கனிமத்து பொருள் உங்களுடைய கூட்டத்தாருக்கு ஆகமாக்கப்பட்டது அல்ல என்பது உனக்கு தெரியுமா? உடனே ஆமாம், அதுவும் எனக்கு தெரியும் என்று சொன்னதற்கு பிறகு அவர் சொன்னார், நிச்சயமாக நீங்கள் தான் இந்த மார்க்கத்தின் தலைவர், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தை வேறு யாரும் உணராமல் இருந்தார்கள், யாருக்குமே தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு இறை தூதர் தான், இதுல சந்தேகமே கிடையாது என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யா அதி, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அதி அஸ்லிம் தஸ்லிம், அதியே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ சலாமத்து பெறுவாய் என்று சொன்னவுடன் உடனே அவர் சொன்னார், நான் என்ன முஸ்லீம் இல்லடா சொன்னேன், நான் ஏற்கனவே மின்னாகலி தீன், நேர்வழியை உடையவனாகத்தான் நான் இருக்கிறேன். காரணம், நான் ஒரு கிறிஸ்துவன். நான் கிறிஸ்துவன் என்று சொன்னால் ஓரிரை கொள்கைக்கு உரிய கிறிஸ்துவன். அப்படி இருக்க நான் மார்க்கத்திலே தான் இருக்கிறேன் என்று சொன்ன போது, ஆனாலும் விதீனிக்க மின்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை உன்னை விட எனக்கு தெரியும். நீ எந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கிறாயோ அந்த மார்க்கத்தை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள், நஅம் அலஸ்து மினர் ருகூசியா வ அன்த தஅகுலு மர்புஅ கௌமிக, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அந்த நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவனாக இருக்கிறாய், அந்த கனிமத்து பொருளில் 4 ஒரு பகுதியை சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறாய், ஆனால் அதெல்லாம் உனக்கு ஆகாதது என்பது தெரியாதா என்று சொன்னவுடன் அவர் உடனே அதற்கு பிறகுதான் மனம் மாறி என்ன செய்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இத்தகது அஹ்பாரஹும் வருஹபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மர்யம். யூதர்களை பற்றியும் கிறிஸ்துவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இத்தகது அஹ்பாரஹும் வருஹபானஹும், அவர்களுடைய துறவிகளையும் அவர்களுடைய அறிஞர்களையும் அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, கிறிஸ்துவர்களோ யூதர்களோ யாரும் அந்த மாதிரியாக தெய்வங்களாக எடுத்துக்கொள்வதாக இல்லவே இல்லையே. எங்களுடைய ஃபாதர்களை நாங்கள் தெய்வங்களாக யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடைய ஃபாதர்களை நாங்கள் யாருமே அவர்களை வணக்கத்திற்குரியவர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி இருக்க அல்லாஹ் பொய் சொல்லலையான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுவல்ல, மாறாக அவர்கள் எதை ஹலால் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் ஹலாலாக்கி கொள்கிறீர்கள், எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் ஹராமாக்கி கொள்கிறீர்கள். இது அதை அவர்களை இறைவனாக ஆக்குவதற்கு சமமாக இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஒரு மனிதர் அவர் சொல்லுவது சரியா தவறா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஞானத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே வேதங்களை கற்றிருந்தார்கள். அப்படி இருந்தும் வேதத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம் அதற்கு தோதுவாக சொல்லாமல் மாற்றமாக சொன்னாலும் நம்முடைய ஃபாதர்கள் சொல்லிவிட்டார்களே, அதனால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி பைபிளுக்கோ அல்லது மற்ற அவர்களுடைய வேதங்களுக்கோ மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அது அவர்களை கடவுளாக ஆக்குவதற்கு சமமானதுதான்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாக்கியானம் சொன்னதற்கு பிறகு அந்த மனிதர் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே பல சூழ்நிலைகளிலே பல பேருடைய இஸ்லாத்திற்கு வருகைக்கு காரணமானவர்களாக அமைந்து இஸ்லாம் என்பது வேரூன்றி ஆழமாக பரவி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற அந்த விருட்சம் மதீனா நகரத்திலிருந்து பல பகுதிகளுக்கு கிளைகள் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் என்ற சென்றலிலே இந்த உலகம் முழுவதும் குதூகலமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலம் உதயமாக ஆரம்பிக்கின்றன. இந்த நிலைமையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. அது எந்த பகுதி? ரோமானியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தினுடைய பெரிய வல்லரசு என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே ரோமானியர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு மாவீரர்களாக இருந்தாலும், மாவீரர்களுக்குரிய படைபட்டாளங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை எதிர்க்க துணிய மாட்டார்கள். காரணம், அவர்கள் அந்த காலத்திலே உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மாபெரும் வல்லரசுகள் என்பதாக பெயர் பெற்றவர்கள் அந்த ரோமானியர்கள். இந்த நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போர்க்களமும் அந்த ரோமானியர்களை எதிர்த்து நடந்த போர்க்களம் தான். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைத்தது. ஒரு சின்ன படையாக சென்ற அவர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மனிதர்களாகிய ரோமானியர்களை எதிர்த்து போராடினார்கள். ஆனால் நடந்தது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த போர்க்களத்திலே அந்த ரோமானியர்களை முழுமையாக தோல்வியடைய செய்ய முடியவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் தோல்வியடையவில்லை. முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அதை கண்டு அவர்கள் பயந்து விரண்டு ஓடினார்களே தவிர முஸ்லிம்கள் அவர்களை முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. அதற்குரிய வாய்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. இந்த நிலைமையில் இந்த லட்சக்கணக்கான மனிதர்களை சவால் விடுத்த நிலைமையிலே அவர்களோடு சேர்ந்து போராடிய அந்த முஸ்லிம்களுடைய மதிப்பு மரியாதை உலகளாவிய அடிப்படையிலே பரவ ஆரம்பிக்கிறது. காரணம், உலகத்துக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ரோமானியர்களை எதிர்க்கக்கூடிய துணிவு யாருக்கு இருக்கிறது? அந்த துணிவு இந்த முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறது என்றால் இவர்களுடைய சக்தி எப்பேற்பட்ட பிரமாதமாக இருக்கும் என்று நினைத்தார்கள். எனவே உலகமே முஸ்லிம்களை மூத்தா போர்க்களத்தினுடைய சமயத்திலேயே வியப்பாக பார்த்தது. அவர்களுடைய அந்த நேரத்திலேயே இமை உயர்த்தி பார்த்தது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த மூத்தா போர்க்களத்திலிருந்து ஓடிய அந்த ரோமானியர்கள் சும்மா இருக்கவில்லை. அதன் பிறகு மூத்தா போர்க்களத்திற்கு பிறகுதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு யார் யாரெல்லாம் தங்களை சார்ந்து வாழ்ந்தார்களோ, அந்த ரோமானியர்களை சார்ந்து வாழ்ந்தார்களோ, அத்தகைய படை வீரர்கள் எல்லாம், அத்தகைய மாபெரும் ஊர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் முஸ்லிம்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்ற விஷயம் தெரிந்தவுடன் அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. எனவே முஸ்லிம்களை எதிர்த்து இன்னொரு போருக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்கிறார்கள். மிகப்பெரிய படை தயாராகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயம் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுகளுக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மதீனாவிலே வியாபாரம் செய்வதற்காக ஜெய்தூன் எண்ணெயை வியாபாரம் செய்வதற்காக, ஜெய்தூன் காய்களை வியாபாரம் செய்வதற்காக அவர்கள் ஒரு கூட்டம் ஷாம் தேசத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் அதாவது செய்தி சொல்கிறார்கள், ரோமானியர்கள் மிகப்பெரிய படையை 40,000 வீரர்கள் கொண்ட ஒரு படையை தயார் செய்து உங்களை தாக்குவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த படை எப்பொழுது வரும் என்ற ஒரு அச்ச உணர்வோடு அந்த மதீனாவிலே காலத்தை கழிக்கிறார்கள். இந்த அச்ச உணர்வு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளவு மிகையாக வளர்ந்தோங்கி இருக்கும், எவ்வளவு பயங்கரமாக அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்திருக்கும் என்பதை சில சம்பவங்களின் மூலமாக பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை விட்டும் 1 மாத காலம் நீங்கி இருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சரித்திர நிகழ்ச்சியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை விட்டும் 1 மாத காலம் அவர்களிடத்திலே பேசுவது இல்லை என்ற ஒரு சத்தியத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டினுடைய மாடியிலே, அதாவது மச்சியிலே அவர்கள் தங்களுடைய இடத்தை அமைத்துக் கொண்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த விஷயம் மதீனா நகரம் முழுவதும் முனாஃபிக்குகளால் எப்படி பரப்பப்படுகிறது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் என்ன செய்து விட்டார்கள்? தலாக்கு விட்டு விட்டார்கள் என்ற செய்தி தவறான முறையிலே பரப்பப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒரு சத்தியம் தான் செய்தார்கள். 1 மாத காலம் மனைவிமார்களிடத்தில் செல்ல மாட்டேன், அவர்களோடு பேச மாட்டேன். ஹதீஸ்ல கூட வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1 மாத காலம் நிச்சயமாக மனைவிமார்களிடத்திலே செல்ல மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்கிறார்கள். 29வது நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 1 மாத காலம் நீங்க எங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்கல்ல, இருக்க முடியுதா உங்களால? 30 நாள் உங்களால தாக்கு பிடிக்க முடியல, 29வது நாள் வந்துட்டீங்களே அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு 29 தான், இந்த பெற 29 தான், 1 மாத காலம்ன்ற சத்தியத்தை நான் முறிக்கல, நான் சரியா நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப இது எதை காட்டுதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மனைவிமார்களுக்கும் மத்தியில சின்ன கருத்து முறிவுகள் இருக்கதான் செய்யுது. அது குடும்பம் இருந்தா எல்லா உலகத்திலும் இருக்கதான் செய்யும். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா போன உடனே அந்த மனைவிக்கு அந்த கணவனை பார்த்த உடனேயுமே ஒரு கொடூரமானவர், ஒரு மோசமானவர், இவ்வளவு நாள் பிரிஞ்சுட்டு இருந்திருக்காரு, இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினா இன்னொரு மாசம் பிரிஞ்சு போயிருவாரு அப்படிலாம் ஆயிஷா நாயகி நினைக்கிற பாருங்க. அந்த நேரத்திலும் கிண்டலா பேசுறாங்க. 1 மாச காலம் நீங்க இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, 29 நாள் தானே இருந்தீங்க, 1 நாள் தாக்கு பிடிக்க முடியல உங்களால, வந்துட்டீங்கல்ல அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சிரிப்பா பதில் சொல்றாங்க பாருங்க, இந்த மாசம் 29 நாள் தான், 30 நாள் கிடையாது, அதனாலதான் நான் கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமா பதில் சொல்றாங்க. நானே ஏற்கனவே 1 மாசம் பிரிஞ்சு இருந்துட்டு வந்திருக்கிறேன், இப்போ வந்து நீ வந்து இன்னும் 2வது பேசுறியா, இன்னொரு மாசம் பிரிஞ்சிருக்கவா, அப்போ 1 நாள் முந்தி வந்தது உனக்கு வந்து பெரிய கவலையா தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல. நம்ம ஆட்களாக தான் அதான் கேட்டிருப்போம். அப்போ 1 மாச காலம் பிரிஞ்சிருந்தது உனக்கு அவ்வளவு ஜாலியா இருந்தது, இன்னும் 1 நாள் முந்தி வந்துட்டேனே உனக்கு கவலையா இருக்குதா அப்படி கேட்டிருப்போம். காரணம் அப்படித்தானே, நம்மளுடைய குடும்பத்துல சின்ன விரிசல் இருந்தா அதை எப்படி உளி போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கலாம் அப்படி நம்ம பார்க்கிறோம். காரணம், ஒரு மனுஷன் என்ன செய்யறான், இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை விரிசலை கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆக்கி இவளை கை கழுவி விட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறான். இன்னைக்கு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா நமக்கு ஒரு சிறந்த புத்தகமாக நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவருடைய இல்லற வாழ்க்கையில எவ்வளவு சுகபோகங்கள் அமைந்திருக்கின்றன, எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டாங்க, எவ்வளவு அற்புதமா அவர்கள் தங்களுக்குள்ள அதாவது அளவலாவிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 30 நாள் பேச மாட்டேன் அப்படின்னு பிரிஞ்சு இருந்ததை முனாஃபிக்குகள் என்ன செஞ்சிட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாரையும் தலாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான விஷயத்தை மதீனா முழுவதும் பரப்பி விட்டாங்க. இப்ப இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, அந்த ரோமானியர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற அச்ச உணர்வு சஹாபாக்கள்கிட்ட எப்படி வியாபித்திருந்தது அப்படிங்கறத சொல்ல வர்றதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நானும் என்னுடைய ஒரு தோழரும் மதீனாவினுடைய மேல் பகுதியிலே மேட்டு பகுதியிலே நாங்கள் குடியிருந்தோம். நான் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர முடியல. தினந்தோறும் இரவு டியூட்டி நாங்கள் செய்ததின் காரணத்தினால், பகல்ல நாங்கள் தூங்குவதின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அடிக்கடி வர முடியல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நான் ஒரு நாள் போறது, இன்னொரு நாள் என்னுடைய தோழர், என் பக்கத்து வீட்டுக்கார ஒரு தோழர், அவர் போய் அந்த சபையில உட்காருவார். என்னுடைய முறையில எந்தெந்த வசனங்கள் இறக்கப்பட்டது, நபி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த தோழருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் வராம இருக்கும்போது அந்த தோழர் அந்த சபையில இருக்கும்போது என்னென்ன வசனங்களை சொல்லி காட்டினாங்க, என்ன உபதேசம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த தோழர் என்னிடத்திலே வந்து சொல்லி காட்டுவார். அப்ப நபியினுடைய எந்த உபதேசமும் நம்மை விட்டும் தவறிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்ப அவர் இவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுவதும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதை அவர்களிடத்திலே சொல்லுவதும், தங்களுடைய அந்த கருத்து பணிகளை, அந்த கல்வி பணிகளை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பரிணமித்துக் கொள்கிறார்கள், அதாவது ஒருவருக்கொருவர் அதாவது அடுத்தவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது கருத்து, அதாவது இந்த கல்வி என்பது யாராலும் தவறவிடப்படக்கூடாத ஒரு விஷயம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அவர் அமர்ந்திருப்பார். ஆனால் திடீரென்றார் போல ஒரு இரவு என்ன செய்கிறார், என்னுடைய வீட்டு வாசலை ரொம்பவும் வேகமாக தட்டுகிறார் அந்த மனிதர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார், அந்த மனிதர் வேகமாக தட்டுகிறார். தட்டியவுடன் என்ன ஆனது என்பதாக நான் வேகமாக வந்து நான் கதவை திறக்கிறேன். கதவை திறந்தவுடன் அந்த தோழர் நின்று கொண்டிருந்தார். அந்த தோழரை நான் கேட்டேன், என்ன ரோமானியர்களுடைய படை வந்து விட்டதா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மதீனாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையில இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை ரோமானியர்களுடைய வரவு எப்போ வருமோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற ஒரு மாவீரர் கதவை திறந்த உடனேயுமே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேட்கல,
என்ன ஆச்சு, ரோமானியருடைய படை மதீனாவுல நுழைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இதுல இருந்தே தெரியுது அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல, இன்னும் குறிப்பா சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாவீரர்களுடைய உள்ளத்திலும் பெரிய கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய வகையில இருந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ரோமானியர்களுடைய படையெடுப்பு. அந்த அளவுக்கு மதீனா நகரம் முழுவதும் ரோமானியர்களுடைய அந்த படையெடுப்பு விஷயமாக ஒரே பேச்சாக இருந்தது. எல்லாரும் அதை பத்தியே பேசிக்கிட்டாங்க. எல்லாருடைய உள்ளத்திலும் அதை பத்தியே பயமா இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல மட்டும் அந்த சலனமே இல்லை. என்ன செய்யறாங்க, எதுக்காக இப்படி அமைதியா இருக்காங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கே தெரியல, நபி அதை பத்தி பேசுறதே கிடையாது, நபி அதை பத்தி பேசுறதே கிடையாது, பேசாம இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தன. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர்ஜிதமான சில செய்திகள் வருகின்றன. அந்த செய்திகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்கள் முழுவதும் எல்லோருக்கும் அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். எல்லோரும் தபூக் யுத்தத்துக்கு தயாராகுங்கள், தபூக் என்ற இடத்தை நோக்கி போருக்கு தயாராகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு தயாராவதற்காக வேண்டிய சஹாபாக்களிடத்திலே சொன்னாலும் அது ஒற்றர்களின் மூலமாக எதிரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த இடத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பரிபூர்ணமா தெளிவா சொல்ல மாட்டாங்க. நம்ம இன்ன இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற வேற இடத்துல தான் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால போகும்போதுதான் என்ன செய்வாங்க, இன்ன இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திசையை திருப்பி விடுவாங்க. இது ராஜதந்திரம், அந்த போர் தந்திரம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளுறாங்க. ஆனா ஒரே போர், தெளிவாக சொல்லப்பட்ட ஒரே போர் இந்த தபூக் போர் மட்டும்தான். தபூக் போர் விஷயத்துல மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம தபூக் என்ற இடத்தை நோக்கி நம்ம போக போறோம், அதற்குரிய தயாரிப்புகளை செய்யுங்க, எல்லாரும் அவரவர்களுக்கு உரிய வாகனங்களை தயார் செஞ்சுக்கிறீங்க, பொருளாதாரத்தை தயார் செய்யுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எல்லா சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க, எல்லாரும் அவரவர்களுக்கு முடிந்த அளவுக்கு செல்வத்தை கொண்டு வாங்க, அவரவர்களுக்கு முடிந்த அளவுக்கு செல்வத்தை என்ன செய்யுங்க, இந்த போருக்காக வேண்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பை கேட்டு என்ன செய்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறக்குறைய 700 ஒட்டகங்களை கொடுக்கிறார்கள். 200 ஒட்டகம் கொடுக்குறாங்க. அது எப்படி சொன்னா, அந்த 200 ஒட்டகத்தை அதனுடைய தளவாடங்களோட சேர்த்து வியாபாரத்துக்கு அனுப்புறதுக்காக தயார் நிலைமையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர். இந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு வந்த உடனேமே அந்த 200 ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால 100 ஒட்டகம், அதுக்கு பின்னால 200 ஒட்டகம், அதுக்கு பின்னால 100, அதுக்கு பின்னால 100, இப்படியே 700 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுத்து விட்டேன் என்பதாக உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, வியாபாரத்துக்காக வேண்டி பொருளாதார அந்த மூல தொகை இருக்கும் பத்தியா 200 ஊக்கியாக்கள், அதே மாதிரி 200 பொற்காசுகள், இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அதை ஒப்படைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த தியாகத்தை பார்த்துவிட்டு சொல்லி காட்டினார்கள், உஸ்மான் இந்த தியாகத்திற்கு பிறகும் என்ன செய்தாலும் நிச்சயமாக அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதாவது அவர் செய்த இந்த தியாகத்திற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அவரை எப்படி மன்னித்து விட்டான் என்று சொன்னால், அவர் நிச்சயமாக அவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் அவரை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அவரை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். பிற்காலத்துல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துதான் இவர் ஒரு யூதர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்துச்சு. எவ்வளவு பரிசுத்தமான ஒரு சஹாபி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் ஒரு யூதர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் பெருசா இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு யூதர் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு பெருசா இருந்துச்சு. இப்போ உமையாக்கள் அப்பாசியாக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, உமையாக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிளையில இருந்து வந்தவங்க. அப்பாசியாக்கள் என்பவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கிளையில இருந்து வந்தவங்க. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் நடக்கும் போது உமையாக்களுடைய அடிப்படையாக இருந்த அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்கள யூதர்னு சொல்லுவாங்களாம். அது என்ன சாதாரண விஷயமா? ஆனா ஒரு தடவை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பக்கத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி அதாவது வந்து சொல்லி காட்டுகிறார்,
உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி ஒன்னும் சொல்லல. என்னுடைய மகன் அவர் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு யூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டியை சேர்ந்தவர். எப்படி படிப்பினை தெரிவிக்கிறாங்க பாருங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எனக்கு ஒரு நல்ல மகன், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது இருந்தா என்னுடைய மகனுக்கு தோதுவா, நல்ல ஒரு மணமகளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, எங்கேயாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. பெரியவங்களா இருந்தா சொல்லுவாங்கல்ல, சாலிஹான பெண்ணு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த அடிப்படையில தன்னுடைய மகளுக்கு மகள் அதாவது மணமகளை பார்க்கணும்னு சொன்ன உடனேமே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், இந்த தெருவுக்கு அடுத்த தெருவுல 3வது தெருவுல ஒரு யூதர் இருக்கிறாரு, அந்த யூதருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது, நல்ல ஒழுக்கமான பெண்ணு. என்ன அந்த பெண்ணு ஒரு யூத பெண்ணு, அந்த பெண்ணு ஒரு உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படி கேட்டாங்க. இவருக்கு வந்துச்சு கோபம். என்ன சொன்னாரு, இருந்திருந்து ஒரு பெரிய இமாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என் மகனுக்கு ஒரு மணமகளை கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா ஒரு யூத பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கு மாதிரி பெரியவங்களுக்கு சரிதானா, இப்படி ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னமோ திட்டினார். உடனே அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உடனே அவங்க சொன்னாங்களா, தம்பி உட்காருங்க, அதாவது உங்களுடைய மகனுக்கு ஒரு யூத பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன உடனே இவ்வளவு பெரிய கோபம் வருது உங்களுக்கு. ஆனா உஸ்மான நீங்க ஒரு யூதர்னு சொல்றீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மகளை அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு பின்னால இன்னொரு மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவர்களும் இறந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எனக்கு 3வது ஒரு மகள் இருந்தால் இதே உஸ்மானுக்கு தான் நான் கட்டி கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்க மகனுக்கு ஒரு யூதரை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் அதோட தௌபா பண்ணிட்டு போனார் அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் யூதர்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டி. ஆனா நபி என்ன சொல்றாங்க, இதற்கு பிறகு தபூக் யுத்தத்திலே அவர் செய்த அந்த உதவிக்கு பிறகு அந்த உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அவர் பிடிக்கப்பட மாட்டார், அல்லாஹ்வினால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவர் இனிமே என்ன பாவம் செஞ்சாலும் அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படின்னு இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஏகப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா எந்த சஹாபியாவது அதை பயன்படுத்திக்கிட்டு வேற வேற பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்களா? கிடையாது. அந்த சஹாபாக்கள் அப்படி தயாராக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் அப்படி ஒரு சலுகை கிடைச்சிருந்துச்சு என்ன ஆகும், உலகமே நாசமா போயிடும். அப்படிப்பட்ட மோசமான நிலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர்களை பார்த்து அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா தோழர்களுடைய பக்குவம் அப்படி. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் அப்பேற்பட்ட தியாகம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இதே மாதிரி 300க்கு மேற்பட்ட அந்த ஒட்டகங்களை கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. நம்ம இந்த சம்பவத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அந்த தபூக் யுத்தத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் திரட்டிய போது என்னிடத்துல ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு கட்டத்திலும் தர்மத்துல அபூபக்கர் தான் சிறந்து விளங்குகிறார். இந்த கட்டத்துல எனக்கு நிறைய செல்வம் இருக்குது, இந்த சமயத்துல நான் அபூபக்கரை மிகச்சிடணும், அபூபக்கரை மிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரு? உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால என்னுடைய பொருளாதாரத்துல பாதியை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போனேன். அப்ப பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூபக்கரே உன்னுடைய குடும்பத்துக்காக என்ன விட்டு வந்தீர், உன்னுடைய செல்வத்திலிருந்து எவ்வளவு எனக்கு இங்க எடுத்துட்டு வந்தீங்க, தபூக் யுத்தத்துக்காக எடுத்துட்டு வந்தீங்க, குடும்பத்துக்கு என்ன விட்டுட்டு வந்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் என்னுடைய குடும்பத்துக்கு எதையுமே விட்டு வரல, எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னுடைய வீட்டுல என்னுடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உமரே உன்னுடைய குடும்பத்துக்காக என்ன விட்டு வந்தீர்? யா ரசூலல்லாஹ் என்னுடைய செல்வத்துல பாதியை கொண்டு வந்துட்டேன், என்னுடைய குடும்பத்திற்காக இன்னொரு பாதியை விட்டுட்டு வந்தேன். அப்போ அதன் பிறகுதான் நான் நினைத்துக் கொண்டேன், எந்த கட்டத்திலும் அபூபக்கரை நான் மிகிக்க முடியாது, அபூபக்கரை மிஞ்ச முடியாது என்று நான் புரிந்து கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு என்ன முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல மதீனா நகரத்துல படை வட்டாரத்துல சேராத மனிதர்கள் யாருன்னு சொன்னா வயோதிகர்கள், பெண்கள், இது அல்லாம நல்ல ஆரோக்கியமா இருப்பவர்கள் யாராவது இருந்தான்னு சொன்னா ஏழைகள் அல்லது யாரு முனாஃபிக்குகள். இந்த 4 பிரிவுல யாராவது தான் இருந்தாங்க. அதாவது ஏழைகள், முதியவர்கள், சிறுவர்கள், பெண்கள், முனாஃபிக்குகள். இந்த 5 கூட்டத்திலே யாராவது ஒரு கூட்டம் தான் அங்க இருந்துட்டு இருந்தது.
மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ இந்த சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முனாஃபிக்குகள் திடகாத்திரமா இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். வந்து பலவிதமான விஷயங்களை சொல்றாங்க. எனக்கு அப்படி ஒரு காரணம், இப்படி ஒரு காரணம், அங்க வலி இங்க வலி அப்படின்னு சொல்லி ஏதோ பொய் காரணங்களை சொல்லி தப்பிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா சில சஹாபாக்கள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு எல்லா ஆரோக்கியம் இருக்குது, வாகனம் இல்லை, அதனால எங்களுக்கு வாகனம் தயார் பண்ணி கொடுங்க யா ரசூலல்லாஹ், நாங்களும் போருக்கு வர்றோம்னு சொன்னாங்க. ஆனா வாகனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு வாகனம் தயார் செய்ய முடியாது, அதனால நீங்க வந்து ஊர்ல இருங்க அப்படின்னாங்க. ஆனா அதை கேட்ட உடனேமே சஹாபாக்கள் அந்த மாதிரி வசதி இல்லையே, தபூக் யுத்தத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையில துக்கத்துல தேமி தேமி கண்ணீர் வடித்து கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போனார்கள். இது சும்மா பொய்யில கற்பனையா சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வே இந்த சரித்திரத்தை குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுறான். ஒரு போருக்கு போகிற விஷயத்தை எப்படி போருக்கு போக முடியலையேன்னு அழுதுட்டு போறாங்க பாருங்க. இது நடக்கக்கூடிய காரியமா? அப்போ உயிருக்கு அவர்களுக்கு பயம் இல்ல, உயர்ந்த அந்தஸ்தை பத்தி தான் அவங்க நினைச்சாங்க. அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நினைச்சாங்களே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் போவதின் காரணத்தினால் உயிர் போயிருமே அப்படிங்கிற அச்ச உணர்வு அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லைஸா அலல் துஅஃபாஇ வலா அலல் மர்லா வலா அலல் லதீன லா யஜிதுன மா யுன்ஃபிகுன ஹரஜன் இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலி. யாரு? பெருமானார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பலகீனமானவர்கள், லைஸா அலல் துஅஃபாஇ வலா அலல் மர்லா, நோயாளிகள், வலா அலல் லதீன லா யஜிதுன மா யுன்ஃபிகுன ஹரஜன் இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலி. மேலும் யாருக்கு அதற்கு செல்வதற்குரிய வசதி இல்லையோ அவர்களின் மீதும் அந்த போருக்கு செல்லாததின் காரணத்தினால் எந்த விதமான தீங்கும் இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா அலல்லதீன இதா மா தௌக்கலி தஹமிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை வலா அலல்லதீன இதா மா தௌக்கல அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை தவல்லவ அய்னுஹும் தஃபீலு மினத் தமி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதாவது அவர்கள் திரும்பி செல்கிற போது அவர்களுக்காக அவர்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் இல்லாததின் காரணத்தினால் அவர்கள் திரும்பி சென்றார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக ஓடிய நிலைமையிலே அவர்கள் கவலையோடும் துக்கத்தோடும் திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், தாங்கள் செலவு செய்யக்கூடியதை நமக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலையினால் அவர்கள் சாறை சாறையாக கண்ணீர் வெடித்தவர்களாக சென்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து தௌபா 92வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நிலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை திரட்டுகிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே மதீனாவினுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டிய அந்த போர்க்களத்திலே வேறு எந்த போர்க்களத்திலும் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய படை திரண்டது கிடையாது. தபூக் யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 30,000 நபர்கள். 30,000 நபர்கள் தபூக் யுத்தத்திற்கு முஸ்லிம்கள் தயாரானார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த தயார் செய்யக்கூடிய அந்த படை வீரர்களுடைய பெயர்கள் எழுதப்படும் பட்டியல்களில். ஆனால் இந்த படை பட்டாளத்தை மட்டும் எழுதுவதற்கு ஏடுகள் இல்லை. 30,000 நபர்களை எழுத முடியவில்லை. அவ்வளவு பெரிய அதிகமான நபர்கள் கொண்ட ஒரு பெரிய படை தயாராகி விடுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் படை திரண்டு போறாங்க. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா அல் அன்சாரி என்ற சஹாபியை அந்த மதீனா நகரத்தினுடைய காவலாளியாக ஆக்கிவிட்டு, பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான பழக்கம் என்னவென்றால், படையோ வியாபாரமோ வியாபார கூட்டமோ அனுப்பப்படுவது வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அன்று அந்த படை வீரர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் 30,000 நபர்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த தபூக் யுத்தத்தை நோக்கி போகக்கூடிய வழியில பலவிதமான விஷயங்கள் நடக்கின்றன. சஹாபாக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த பகுதி வருகிறது. சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த பகுதி வருகிற சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பகுதியிலே செழிப்பான ஓடைகள் இருக்கின்றன, நல்ல தண்ணீர் கிணறுகள் அங்கே இருக்கின்றன. இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? நீண்ட தூரம் வந்த களைப்புல அந்த தண்ணியை போய் பருகிறதுக்காக போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல லா தஷ்ரபு மிம்மாயிஹா, அதனுடைய தண்ணீரை யாரும் அருந்த வேண்டாம். வலா தத்தவல்லவு மின்ஹு லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக யாரும் அதிலிருந்து ஒது செய்ய வேண்டாம். வமா கான மின் அஜீனின் அஜன்துமூஹு ஃபஅலிஃபுஹு லில்புல,
யார் யாரெல்லாம் அந்த தண்ணீரின் மூலமாக மாவுகளை குலைத்தார்களோ அந்த மாவுகளை ஒட்டகத்திற்கு வைத்து விடட்டும், அதிலிருந்து ரொட்டி சுட்டு சாப்பிட வேண்டாம். அது மட்டுமல்ல, வலா தாக்குலு மின்ஹு ஷையா, அதிலிருந்து எந்த ஒரு புற்பூண்டுகளையோ எந்த காய்கறிகளையோ யாரும் சாப்பிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார்கள்? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹிஜ்ர், ஹிஜ்ர் என்ற அந்த இடம், அதான் சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி. ஹிஜ்ர் என்ற அந்த இடத்தை நோக்கி பெருமானார் சென்ற போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா ததுகுலு மசாக்கினல் லதீன ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே யார் அநீதம் இழைத்துக் கொண்டார்களோ அந்த சமூக கூட்டத்தார்கள் அந்த வாழ்ந்த பகுதியை நீங்கள் கடந்து செல்கிறது போது ஐயுஸீபக்கும் மா அஸாபஹும் இல்லா அன் தகூனு பாக்கீன, அந்த சமூக கூட்டத்தார்கள் நடந்த அந்த வேதனை நம்மீது இறங்கி விடுமோ என்ற அச்ச உணர்வோடு பயந்தவர்களாக அழுதவர்களாக நீங்கள் அதை கடந்து செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு தங்களுடைய தரையின் மீது துணியை போட்டவர்களாக அங்கிருந்து வேகமாக தங்களுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களையும் வேகமாக அதை கடந்து செல்லுமாறு சொல்லி அவர்கள் அங்கிருந்து கடந்து போகிறார்கள். இங்க நல்லா புரியணும், வேதனை செய்யப்பட்டவர்கள் இறந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடமாகிவிட்டன. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதி பாலடைந்த நிலைமையில கிடக்கிறது. அந்த தண்ணீரை அருந்துறதுல என்ன வந்துட போகுது? அந்த புற்பூண்டுகளை புலங்குறதுனால என்ன வந்துட போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலைச்ச மாவையும் என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க, ரொட்டி சுடாதீங்க. ரொட்டி சுட்டுட்டா என்ன ஆயிடும்? எல்லாமே ஆவியோட ஆவியா பறந்து போயிருமே. ரொட்டி சுடாதீங்க, அதை அப்படியே ஒட்டகத்துக்கு வச்சிருக்காங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிணறுல மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க, அதுல தண்ணி அள்ளிக்கலாம், குடிக்கலாம். அது எது? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒட்டகம் எந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அருந்தியதோ அதுல இருந்து மட்டும் தண்ணி எடுத்துக்கணுங்க, அதுல இருந்து தண்ணி குடிக்கலாம், அதுல இருந்து நீங்க தண்ணியை புழங்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை தர வேண்டும். அது என்னன்னு சொன்னா, அதாவது எங்கோ ஒரு நடக்கக்கூடிய ஒரு வேதனை, ஏதோ ஒரு அசம்பாவிதம், அதை பார்த்துட்டு எங்களுடைய ஊர் கட்டுக்கோப்பாக இருக்கிறது, எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் எங்களுடைய ஊரை தொட முடியாது. இதெல்லாம் ஈமான் இல்லாத வார்த்தை, இது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத வார்த்தை. ஒரு மூமினுடைய உள்ளத்திலும் அப்படி வரக்கூடாது. எந்த நிலைமையிலும் பக்கத்துல ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் நடக்குதுன்னு சொன்னா உடனே நமக்கு அச்சம் வரணும், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், யா அல்லாஹ் எங்களை காப்பாத்து, எங்களுடைய ஊரை அப்படி பிடிக்க வச்சிடாதே, அந்த மக்களையும் காப்பாத்து, எங்களையும் அந்த வேதனைகளை ஆள்படுத்தி விடாதே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல் லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பயந்து கொள்ளுங்கள். வத்தகு ஃபித்னத்தன், ஒரு வேதனையை பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல் லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, உங்களிலே யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களை மட்டும் அந்த வேதனை தொடாது. ஒரு ஊர்ல வேதனை இறங்குதுன்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாவிகளை மட்டும் அந்த வேதனை தொடாது, எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிட்டு போயிடும். சுனாமி வருதுன்னு சொன்னா இது யாரு நல்லவரா, கதவை தட்டி நல்லவரை மட்டும் விட்டுட்டு சோபனம் சொல்லிட்டு தீயவருடைய வீட்டு வாசல்ல போய் கதவை திறந்து உள்ள எடுத்துட்டு போதா? அப்படிலாம் கிடையாது. வேதனைன்னு வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரையும் அடிச்சு எடுத்துட்டு போயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, பிற்காலத்துல நடக்க போற ஒரு அதாவது பூகம்பத்தை பத்தி சொல்லி காட்டினாங்க. அதாவது ஜித்தாவினுடைய கடற்கரையிலிருந்து காபா வரை அந்த படை இருக்கும். திடீரென்றார் போல அந்த பூமி பிளக்கும், நிலநடுக்கம் ஏற்படும், அந்த படை வீரர்கள் எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதனுடைய வழியில எத்தனையோ கடை வீதிகள் இருக்கின்றன, எத்தனையோ நல்லவர்களுடைய ஊர்கள் இருக்கின்றன, அவர்கள் எல்லாம் உள்ளே சென்றால் அவர்கள் எல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அடைந்த வேதனையிலே இவர்களும் ஆட்பட்டவர்கள், ஆனால் எழுப்பப்படுகிற போது அவரவர்களுடைய செயல்களை கொண்டு எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லி காட்டினார். ஒரு இயற்கை சீற்றத்துல எல்லாரும் அடிச்சுட்டு போகப்படுறாங்கன்னு சொன்னா எழுப்பப்படும் போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து அல்லாஹ் எழுப்புறான், அதுக்கு பின்னால் அவர்களுக்கு நற்கூலி வழங்கப்படும். ஆனா அந்த ஊர்ல ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றம் இருக்குது, அது எல்லாரையும் தான் சாரும், எல்லாருமே எடுத்துட்டு போகும். அதுல குறிப்பிட்டு ஒரு சில மனிதர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு மனிதர்களை எல்லாம் விட்டுட்டு போவார். இது அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை நியதி, இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப சமூக கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனை நடந்து ஆயிரக்கணக்கான வருஷமாச்சு. ஆனா அந்த இடத்துல கடந்து போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்குதான் வேதனை நடந்த மாதிரி அந்த கூட்டத்தாருக்கு நடந்த வேதனை நமக்கு தொற்றக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, நபிய மாதிரி ஒரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான மனிதர்கள்
இந்த வேதனையை கண்டு பயப்படுறாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி பாவத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி பயப்படணும்? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? டெட் சீ போன்ற இடங்களுக்கு நம்ம போயிட்டோம் சொன்னா குதூகலம் நிறைஞ்ச நிலைமையில அங்கேயே ஒரு உல்லாச ஒரு இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? அன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல பிரியாணி வாங்கி நல்ல உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு வர்றோம். அந்த இடம் என்ன இடம்? டெட் சீங்கிறது என்ன இடம்? நல்லா புரிஞ்சுக்கிறணும். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் செய்த மோசமான காரியத்திற்காக அல்லாஹ் செய்த வேதனை என்னன்னு சொன்னா அந்த பகுதியை அப்படியே வெட்டி எடுத்து அந்த பூமியை அப்படியே தூக்கி உயர்த்தி இப்னு கஸீர்ல எழுதுறாங்க, அந்த பகுதியில வாழ்ந்த மக்களுக்கு சேவல்கள் கூவுவதும் ஆடுகள் கத்துவதும் அந்த அந்த பூமி உயர்த்தப்பட்ட போது வானலோகத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அந்த சேவல் கூவுவது கேட்டது, அந்த ஆடுகள் கத்துவது கேட்டது. அந்த அளவுக்கு மேல வரைக்கும் உயர்த்தப்பட்டுச்சு. உயர்த்தி அல்லாஹ் என்ன செஞ்சான்? தொப்புன்னு புரட்டி போட்டான். போட்ட உடனே அமுங்குதான். அதுல தேங்கின அந்த தண்ணீர் டெத் சீ என்று சொல்லப்படக்கூடிய கடலாக, சாவு கடலாக இன்னைக்கு இருக்குது. அதுக்கும் கடலுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எந்த கடலுமே கிடையாது. அதுல தண்ணி தான் தேங்கி இருக்குது. அதுல மிதக்கலாம், பேப்பர் படிக்கலாம், உல்லாசமா உட்காரலாம், அதுல இருக்கக்கூடிய சேரெல்லாம் எடுத்து அள்ளி பூசிக்கலாம். இதெல்லாம் மோசமான ஒரு நம்பிக்கை. போய் பார்த்தா அல்லாஹ்வுடைய வியாபாரம். இந்த பகுதியில ஒரு மோசமான பெருமை மிகுந்த கலாச்சார சீர்கேடு உடைய ஒரு மக்கள் வாழ்ந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை இப்படி என்று சொன்னால் நிச்சயமாக எங்கெல்லாம் சீர்கேடுகள் நடக்கிறதோ அந்த பகுதியில அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி ஒரு வேதனை நடந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வரணும். அந்த பகுதிக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி பயம் வரணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? உலகளாவிய அடிப்படையில எங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறதோ அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறுது. அது அதாவது சுற்றுலா தலமாக மாறிவிடுகிறது. அந்த மக்கள் சாரசாரையா போய் பாக்குறாங்க. ஓ, இதுதான் 2001 வந்து நடந்த சுனாமி நடந்த இடமோ, இது இந்த இடம் தான் அந்த கோயில் இருந்த இடமோ, இப்படிங்கிற மாதிரி. இப்ப இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு படிப்பினையை விட்டு மறதியாக ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி மனிதர்கள் செய்யக்கூடிய மோசமான திட்டங்கள். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த சமூக கூட்டத்தார்களுடைய வாழ்ந்த பகுதியை கடந்து செல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்ட அந்த விதம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போய் தபூக் சேர்றதுக்கு முன்னாலே சொன்னாங்க, தபூக் பகுதியிலே ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடை தண்ணீரை நீங்கள் உடனே சென்று பயன்படுத்தி விடாதீர்கள். நான் வந்து விடுகிறேன். வந்ததற்கு பிறகு சில காரியங்களை செய்ததற்கு பிறகு அதை புழங்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கே சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரிலிருந்து தன்னுடைய முகத்தை கழுவுகிறார்கள், தன்னுடைய வாயை கொப்பளிக்கிறார்கள். மீத தண்ணீரை என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய கையை போட்டு நல்லா கழுவுனதுக்கு பின்னால அந்த ஓடையில கொட்ட சொல்றாங்க. ஓடையில கொட்டதுக்கு பின்னால வற்றுவது போன்று இருந்த அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட உடனே பரக்கத்தான அந்த பகுதிகள் பட்ட உடனேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீனம் உண்டான தண்ணீர் அந்த ஓடையில ஊற்றப்பட்டவுடன் அந்த ஓடை பெருக்கெடுத்து ஓடுகிறது. சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதுல இருந்து தண்ணீர் அருந்துறாங்க, தன்னுடைய வாகனங்களை குளிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரியான சரித்திரங்கள் நிறைய நடக்குது. அதுக்கு பின்னால் அந்த தபூக் போர் களை கட்ட ஆரம்பிக்குது. ரோமானிய படை வீரர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஏற்கனவே தபூக் பகுதியில வந்து தங்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே அந்த ரோமானிய பகுதி வீரர்கள் என்ன செய்யறாங்க? வாட்களை உயர்த்தி கொண்டு அவர்களை ஒரு கை பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு உற்சாக அதாவது வேகத்தோடு எதிர்கொண்டு வந்தார்களா அல்லது முஸ்லிம்களை கண்டு பயந்து ஓடினார்களா? பயந்து ஓடுவது என்பது அவர்களுடைய இயற்கை தன்மையா? ரோமானியர்களை கண்டு உலகமே நடுங்குகிறது. ஆனால் 30,000 வீரர்களை கண்டு அந்த ரோமானிய படை தயங்கி பின்வாங்கி ஓடினார்களா அல்லது முன்வாங்கி வந்தார்களா? அந்த ரோமானிய படை வீரர்களுடைய நிலை என்ன ஆனது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.